Hey guys, welcome back to our channel. Hope you are all doing great. இன்னைக்கு வந்து ஒரு DIY lamp எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். And before we start a video, please make sure to subscribe to our channel if you are watching our channel for the first time. And கூடவே bell icon-ஐயும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எப்போ நான் வீடியோ போட்டாலும் notifications வரும். And without further ado, let's get into the video now. இந்த lamp செய்யறதுக்கு வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் தேவை. இது வந்து 25 பீஸ் 10 ரூபீஸ்க்கு வாங்கினேன். 150 ரூபீஸ் போதும் இந்த lamp செய்ய. இதை விட பெருசா வேணும்னா நீங்க பெருசாவும் செஞ்சுக்கலாம். அண்ட் Fevibond வந்து 10 ரூபீஸ். அப்புறம் இந்த ஸ்டிக் ஏன்னா நம்ம நிற்க வைக்கிறதுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வந்து இந்த ஸ்டிக் தேவை. இல்லைனா நீங்கள் டாவலோ இல்லை என்ன உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து Skewers ஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பல்பு. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் வந்து 10 ரூபீஸ் தான். இது எல்லாமே நான் தனித்தனியாக வாங்கி உள்ள ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம Skewers ஸ்டிக்கை வந்து லெவல் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஷார்ப்பான பகுதியை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு மொத்தம் 6 பீஸ் தேவைப்படும். 6 பீஸையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு ஸ்டிக்காக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து தாங்காது இல்லையா? ஸோ அதனால் ஒரு ஸ்டிக்கும் இன்னொரு ஸ்டிக்கையும் நான் வந்து Fevibond-ஓட ஒட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு சப்போர்ட் நல்லாவும் இருக்கும் அண்ட் திக்காகவும் இருக்கும். நீங்கள் 3 ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு காயறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் Fevibond தான் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் அண்ட் ஈஸிலி ஸ்டிக் ஆகிடுது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. இப்போ ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2 ஸ்டிக் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து ஒட்டிகிட்டே வந்துடணும். ஃபுல்லாக உங்களுக்கு ஒட்டிகிட்டு வரணும். ஓரளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு லைட்டில் வந்து உள்ளேருந்து வெளிச்சம் வர்றப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே சேம் டிஸ்டன்ஸில் வந்து இந்த மாதிரி Fevibond-ஐ வச்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு செட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி நான் இன்னொன்றும் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ சைடில் வச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற அதர் சைடையும் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இது மொத்தமாகவே எனக்கு 100 ரூபீஸ்க்குள்ளே தான் வந்துச்சு. ஸோ இது ஈஸியாக உங்களுக்கு வந்து DIY ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இதை நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ சிம்பிள் டு டூ. ஒரு ½ அன் ஹவர் டைம் எடுத்தது இது எல்லாமே பண்ணி முடிக்க. இப்போ நம்ம 3 சைட்ஸ் முடிச்சாச்சு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ஸ்லையும் நம்ம ஸ்டிக்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம சைட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்ம இப்போ பேஸ் ரெடி பண்ணோம். வாங்க பேஸ் ரெடி பண்ணலாம். பேஸ் வந்து கொஞ்சம் கேப் இல்லாமல் வந்து நம்ம நெருக்கமாக ஒட்டிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பேஸில் வந்து ஒயர் வந்து உங்களுக்கு சைடில் போகிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம இங்கே வந்து பல்பையும் ஒட்ட போகிறோம். ஸோ கேப் இருந்தால் சரியாக ஸ்டிக் ஆகாது. இதில் வந்து நான் நிறைய Fevibond போட்டு நான் பல்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே வந்து உல்ட்டாவாக திருப்பி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். உங்களுக்கு ஃபினிஷ்டு லுக் வேணும்னா நீங்கள் சைட்ஸ்லலாம் ஈவன் மோர் ஸ்டிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் லுக் ஈவன் மோர் பெட்டர். சிம்பிளான DIY லேம்ப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் லேம்பை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். Here we have a beautiful lamp guys. So simple to try. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த ரூமே வந்து அப்படியே லைட்டன் அப் பண்ணிடுது. அந்த அளவுக்கு வந்து லைட் வந்து பிரைட்டாக இருக்குது. அண்டு யாருமே வந்து நம்ப மாட்டாங்க இதை நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் கூட. இது வந்து Pinterestல பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயந்தான். சரி நம்ம ட்ரை பண்ணலாம். Why don't I try it for you guysன்னு ட்ரை பண்ணின லேம்ப் தான். It came out really well. உங்கள் வீட்டில் வந்து ஒரு க்யூட் கார்னர்லேயோ இல்லைனா வந்து நீங்கள் ஈவன் ஹேங் கூட பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணினா இன்னமும் வந்து அழகாக இருக்கும். ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு இந்த DIY ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த பியூட்டிஃபுல் லேம்பை நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். ஸோ சிம்பிள் டு டூ. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்ட் கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். Until then, stay safe and happy guys. Bye. Thanks for watching.